வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஆப்டிடியூட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பர்சன்டேஜ். டெய்லி புக்கில் வந்து 5 சம்ஸ் பார்ப்போம். 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் பர்சன்டேஜில் இருக்க சம்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். 1/5 சதவீதமாக எழுதுக. ரைட் 1/5 ஆஸ் பர்சன்டேஜ். ஃப்ராக்ஷன்லேருந்து பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100. அதே பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணும் டிவைட் பை 100. இந்த ரெண்டு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 1/5 சதவீதமாக கேட்டிருக்கனால இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். 1 5s are 5, 20 5s are 100. 20 into 1 equal to 20%. Convert 7/4 to percentage. 7/4 சதவீதமாக எழுதுக. இவங்க பர்சன்டேஜில் கேட்டிருக்கனால இன்ட்டு 100 போட்டுக்கலாம். 7/4 into 100. 1 4s are 4, 25 4s are 100. 25 into 7 equal to 175. Third sum, out of 20 beads, 5 beads are red. What is the percentage of red? மொத்தம் உள்ள 20 மணிக்களில் 5 மணிக்கள் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? இதை நம்ம ரெண்டு மாடலில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து பர்சன்டேஜ்னு எடுத்துக்கோங்க, பீட்ஸ்னு எடுத்துக்கோங்க. இந்த டோட்டல் வேல்யூவை நம்ம 100%ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 20 பீட்ஸை 100%ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 5 பீட்ஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 20 into x 5 into 100. ஸோ நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் அந்த 5 பீட்ஸ்க்கான பர்சன்டேஜ் வேல்யூ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 into 100 divided by 20. இதை 1 20s are 20, 5 20s are 100, 5 5s are 25. ஸோ 5 பீட்ஸோட பர்சன்டேஜ் தான் இந்த 25%. இதுவே இந்த மாடலை விட இன்னொரு மாடல் பார்க்குறீங்கன்னா டோட்டல் வேல்யூவை கீழே எழுதிக்கோங்க. அந்த என்ன வேல்யூ கேட்டிருக்காங்களோ அதை மேலே எழுதிக்கோங்க. இன்ட்டு 100. 1 5 is 5, 4 5s are 20 into 100. ஸோ 100/4ன்னு கிடைக்குமா? இதை திருப்பியும் கேன்சல் பண்ணுங்கள். 1 4s are 4, 25 4s are 100 equal to 25%. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபோர்த்து சம், கன்வெர்ட் ஃப்ராக்ஷன் 23/30 ஆஸ் பர்சன்டேஜ். பின்னம் 23/30 சதவீதமாக மாற்றுக. ஃப்ராக்ஷன்லேருந்து பர்சன்டேஜாக கேட்டிருந்தாங்கன்னா இன்ட்டு 100 சொல்லியிருந்தேன். ஸோ 23/30 into 100. 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டேன். 23 into 10 213 கிடைக்குமா? டிவைட் பை 3. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா 230 உள்ளார போட்டுக்கோங்க, 3யை வெளியே போட்டுக்கோங்க. 7 3s are 21. ரிமைண்டர் நமக்கு 2 கிடைக்கும். அது 6 3s are 18 போட்டோன்னா இந்த 0 கிடைக்கணும். 20 வருது. 6 3s are 18. ஸோ ரிமைண்டர் 2 கிடைக்குது. இந்த 76 காமனாக போட்டுக்கோங்க, 2வை மேலே போட்டுக்கோங்க, இந்த டிவிஷன் வேல்யூவை கீழே போட்டுக்கோங்க. அது ரைட் தி ஃபாலோயிங் பர்சன்டேஜ் இன்ட்டு ஃப்ராக்ஷன். 60%, 125%, 3/5%, 15/10%, 28/1/3%. பின்னம் சதவீதம். பின்வரும் சதவீதத்தை பின்னமாக எழுதுக. அப்போனா இங்கே பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனாக கேட்கறதுனால டிவைட் பை 100. இதை மட்டும் பார்த்துக்கோங்க, எதுலேருந்து எது கேட்குறாங்க. ஃப்ராக்ஷன்லேருந்து பர்சன்டேஜாக கேட்டிருந்தாங்கன்னா இன்ட்டு 100. அதே பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனாக கேட்டிருந்தாங்கன்னா டிவைட் பை 100. ஸோ இங்கே வந்து பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனாக கேட்டிருந்தா டிவைட் பை 100 போட்டுக்கிறோம். 60 divided by 100. 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டோம். 2 டேபிளில் 3 2s are 6, 5 2s are 10 equal to 3/5. அது 125 divided by 100 போட்டோன்னா இது வந்து நான் 25 டேபிளில் கேன்சல் பண்ணிருக்கேன். 4 25s are 100, 5 25s are 125. 5/4ன்னு கிடச்சிருக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3/5%. ஸோ 3/5 divided by 100. இந்த 100 மேலே போச்சுன்னா 3/500ன்னு கிடைக்கும். அது ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா 15/10%. 15/10 divided by 100. ஸோ இந்த 100 வந்து இங்கே மேலே போயிடுமா? போச்சுன்னா 15 divided by 1000 கிடைக்கும். இதை நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 3 5s are 15, 200 5s are 1000 கிடைக்கும். அது ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா 28 1/3. இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது, இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ 28 into 3 வந்து 84 கிடைக்கும். ப்ளஸ் 185 divided by 3 divided by 100. இந்த 100 வந்து இங்கே மேலே போதா? ஸோ 85/300. இதை கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு 17/16 கிடைக்கும். தேங்க்யூ.